ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். காலையில் ஜபக்குழுவில் எல்லாரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. சென்ற வாரம் நிறைய தமிழ் கீதா பக்தர்களை எல்லாம் ஜெகநாத்புரியில் பார்த்தோம். நிறைய பக்தர்கள் அங்கே வந்திருந்தாங்க. கலிகாலத்தில் ஹரிநாமம் மட்டும்தான் ஒரே ஒரு மார்க்கம் அப்படின்னு அனைத்து புராணங்களும் வேத சாஸ்திரங்களும் ஒரே துவனியில் ஒரே ஸ்வரத்தில் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். பல முறைகள் இருந்தது, பகவானை தெரிந்து கொள்ள பலவிதமான முறைகள் இருந்தது. தியான முறை, யோக முறை, கர்மயோக முறை, இப்படி பலவிதமான வழிகள் இருந்தது. ஆனால் கலிகாலத்தில் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப தரம் குறைந்ததுனால ஹரிநாமத்தை தவிர வேறு வழியே கிடையாது இறைவனை உணர்ந்து கொள்ள, பகவானை உணர்ந்து கொள்ள. துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவதரித்த பொழுது பிரம்மாவிற்கு ஒரு சந்தேகம். பிரம்மதேவனுக்கு என்ன சந்தேகம்னா, கோலோக விருந்தாவனத்தில், ஆன்மீக உலகத்தில், அதன் தலை சிறந்த இடமான கோலோக விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான கிருஷ்ண பகவானா 5000 வருடங்களுக்கு முன்னாடி விருந்தாவனத்தில் ஒரு சிறு பாலனாக அவதரித்தது. அந்த கிருஷ்ணரும் இந்த கிருஷ்ண குழந்தையும் ஒன்றுதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் பிரம்மாவுக்கு, ரொம்ப வியப்பான சந்தேகம். அதனால் என்ன செஞ்சார், சோதனை செய்வதற்காக பகவானுடைய கோபர்களையும் பசுமாட்டையும் திருடி கொண்டு போய் குகைக்குள்ளே ஒளிச்சு வச்சிட்டார். அதற்கப்புறம் அவர் உணர்ந்தார், ஓ, அந்த பரம்பொருள் அசைவது அசையாதது, உயிர் மெய், 33 கோடி தேவர்கள், இந்த பூ உலகம், ஆன்மீக உலகம், இதை எல்லாத்தையுமே படைத்து காத்து வழி நடத்தக்கூடிய அந்த பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ண பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபன், அவர் தான் இந்த குழந்தையாக வந்தது என்று உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்ட தருவாயில் அவர், என்னுடைய பதவி, என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, இதுதான் என் பக்திக்கு தடையாக இருந்தது என்று பிரார்த்தனை செய்தார். நம்ம தமிழில் பழம் மூதாட்டி பக்தை ஆன ஔவையாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஔவையார் என்னுடைய ஆன்மீக பயணத்திற்கு என் இளமைதான் எதிரி என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இளமை வேண்டாம், முதுமை வேண்டும் என்று அரவணைத்து கொண்டார்கள் முதுமையை. இதெல்லாம் நம்மளால் சிந்திக்க கூட முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம வகுப்பில் 300 400 பேர் இருக்கிறோம். நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. ஏதாவது உலகத்தில் ஒரு பெண்ணாவது இருப்பாங்களா, எனக்கு ரொம்ப அழகு அதிகமாக போச்சு, கிருஷ்ணா கொஞ்சம் குறைச்சித்தா அப்படின்னு கேட்குற, பிரார்த்தனை செய்கிற ஒரு ஆளாவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இல்லாத அழகை வரைந்து வரைந்து அதிகப்படுத்தத்தான் முயற்சி செய்வார்களே தவிர. ஆனால் ஔவையார் என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய இளமையும் அழகும் என் பக்திக்கு எதிரி என்று சொல்லி பிரார்த்தனை செய்து இளமையிலிருந்து முதுமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் சிந்தனை கற்பனை செய்யக்கூட முடியாத விஷயம். அதே மாதிரி பிரம்மாதான் பகவான் ஆத்மஜா, பகவானுடைய முதல் பிள்ளை. இந்த பிரம்மாண்டத்தை முழுவதையுமே அவர்தான் படைத்தார் பகவானின் கட்டளைப்படி. ரொம்ப பெரிய பதவி. அது வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு பதவியே வேண்டாம். சாதாரண மனிதர்களை விட ரொம்ப குறைவான ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து கலிகாலத்தில் ஹரிதாஸ் டாக்கூர் என்று ஒரு முகலாய குடும்பத்தில் அவதாரம் செய்தார். என்னை யாருமே தெரிந்து கொள்ளக்கூடாது, நான் எல்லா வைணவர்களுக்கும் கடைசியில் இருக்க வேண்டும், எனக்கு பதவி பேர் புகழ் அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது, புகழை வெறுத்து அப்படி ஒரு பிறவி எடுத்தார் ஹரிதாஸ் டாக்கூர். அவர் முகலாய குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த காலத்தில் ஜெகநாத்புரி கோயிலுக்குள்ளே கூட அவரை விட மாட்டாங்க. அவர் கோயிலுக்கு கொஞ்சம் தொலைவில் இருந்து தினமும் ஜெகநாத்புரி கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து கொண்டே ஜபம் செய்வார். அதிகமாகலாம் ஜபம் செய்ய மாட்டார். 192 மாலை மட்டும்தான் ஜபம் செய்வார் என்று வச்ச. அப்படின்னா ஒரு 20-21 மணி நேரம் ஜபம், அதிகமெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 21 மணி நேர ஜபம், 3 லட்சம் நாமங்கள் ஜபம். பகவானே அவருக்கு நாமாச்சாரியா என்ற பதவியை கொடுத்தார். நாமத்தின் ஆச்சாரியராக இந்த பூலகத்தில் வேற யாரையுமே சிறப்பித்தது கிடையாது. பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து அந்த நாமத்தின் ருசியை சுவைத்து பகவானை உணர்ந்தவர் ஹரிதாஸ் டாக்கூர். அவர் ஜெகநாத்புரியில் வெகுகாலம் தங்கி ஜபம் செய்து கொண்டிருந்தார். பலவிதமான சோதனைகள் வந்தது. இருமுறை அவரை சோதிக்க ப்ராஸ்டிடியூட், விலைமாது, விபச்சாரி எல்லாம் வந்தாங்க. ஒரு முறை மாயாதேவியே சோதனை செய்ய வந்தார்கள். மாயாதேவி ஒரு பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். பாருங்க, இந்த பௌதீக உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள், அழகான விஷயங்கள் இருக்கு. நிறைய மனிதர்களை பார்க்க அழகாக இருப்பார்கள். இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் அழகாக இருக்கும். இந்த அழகான படைப்பை படைத்த மாயா எவ்வளவு அழகாக இருப்பாங்க. அந்த மாயாதேவி ஒரு பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டு
இவர் ஜெபம் செய்யும் பொழுது அந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய காம ஆசையை எல்லாம் தூண்டும் விதத்தில் மாயாதேவி இவர் ஜெபத்தை தடை செய்ய ஆரம்பித்தாங்களாம். இருந்தாலும் அவர் அதை பற்றி சிறிதளவு கூட நாட்டமே இல்லாமல் ஜபத்தில் ஒரு நிமிஷம் கூட கவனம் சிதறாமல் பகவானை தியானித்து ஜபம் செஞ்சாங்க. நம்ம ஜபம் செய்யும் பொழுது பெரிய இடைஞ்சலெல்லாம் எதுவுமே வேண்டாம். யாராவது கண் முன்னாடி வந்தால் கூட அவ்வளோதான், நம்ம போயிடும் ஜபம். அவங்கள பற்றி யோசிச்சு இவங்கள பற்றி யோசிச்சு இனி யாருமே வரலனா கூட மனது நம்மளை ஒரு பயணத்திற்கு அழைத்து கொண்டு போகும். என்ன இன்னைக்கு எவ்வளவு எளிமையாக 16 மாலை ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு தடவை கூட பகவானை நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். அப்படி மாயாதேவியே ஒரு முறை ஹரிதாஸ் டாக்கூரை சோதனை செய்தார்கள். மற்றும் ஒரு முறை ஒரு மன்னர் என்ன பண்ணார், ஒரு விலை மாது ஒரு விபச்சாரி அனுப்புனார். அந்த அம்மா 3 நாள் அவ்வளவு அழகான ஒரு பெண். இவர் முன்னாடி நின்றுக்கிட்டு தனிமையில் இவர் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாள் இவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு இவர் சற்றும் கூட கவனம் சிதறாமல் ஜபம் செய்து கொண்டிருந்தார். 3 நாளையில் அந்த பெண் ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஜபத்தை கேட்டு கேட்டு இப்போ நம்ம கூட நிறையா பேர் புகார் சொல்கிறோம். என் மனைவி ஜபம் செய்ய மாட்டேங்கிறாங்க, கணவர் ஜபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டிலிருந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு கோபமாக வருகிறது. ஆனால் ஹரிதாஸ் டாக்கூர் ஜபம் செய்தார், அந்த விபச்சாரியே 3 நாளில் மனம் மாறிவிட்டார். அந்த ஜபத்தின் தூய்மையே வேற. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசிரமத்தை அந்த விபச்சாரிக்கு கொடுத்து விட்டு அந்த அம்மா ஜபம் செய்ய ஆரம்பிச்சா இவர் வேற ஆசிரமத்தை தேடி போயிட்டார். நாமேர் ருச்சி, அந்த நாமத்தை சுவைத்து சுவைத்து ஜபம் செய்தார் ஹரிதாஸ் டாக்கூர். கடைசியில் இந்த செய்தி பலருக்கு, பலவிதமான மக்களுக்கு பொறாமையை உருவாக்கியது. அவர்கள் சென்று அந்த குறுநில மன்னரிடம் புகார் செய்ய, அந்த குறுநில மன்னர் என்ன செஞ்சார்னா 2 காவல்காரர்களை அனுப்பி இந்த மனிதன், இந்த ஹரிதாஸ் டாக்கூர் ஜபத்தை நிறுத்துவதை வர அவரை சாட்டவாரால் சந்தையில் வச்சு அடிக்கணும் என்று கட்டளையிட்டு விடுகிறார். இந்த ஹரிதாஸ் டாக்கூரை கட்டி இழுத்து கொண்டு போய் ஒரு சந்தையிலையா ஊர் மக்கள் பார்க்கும் விதம் சாட்டவாரால் அடிச்சாங்க. அடித்து அந்த மேனியில் இருந்த சருமம், அந்த தோலை பூரா உரிச்செடுத்துட்டாங்க. சில பொதுமக்கள் கண்ணீர் நிறைய இவ்வளவு ஒரு சாது மனிதனை, பக்தரை அடிக்கிறார்களா என்று அழுக ஆரம்பித்தார்கள். வயதானவர்கள், பெண்கள் அந்த அடிக்கும் மனிதர்களை அந்த காவல்காரர்கள் கையிலிருந்து சாட்டவாரை பிடுங்க முயற்சி செய்தார்கள். காலில் விழுந்து கேட்டார்கள், நீங்கள் என்ன அரக்கர்களா? இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு ஆசைப்படாத ஹரிதாஸ் டாக்கூர் அடிக்கிறீங்களே. சில இளைஞர்கள் எல்லாம் சண்டைக்கு வந்தார்கள். ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி அழுதார்கள். ஓ என்று, பகவானே, இந்த பரம பக்தரை இவர்கள் இப்படி அடிக்கிறாங்களே. கட்டி இழுத்துக்கிட்டு போய் அடுத்த சந்தையில் அடிக்கிறது. அப்படி 21 சந்தையில் அடித்து அந்த அடித்து கொண்டிருந்த காவல்காரர்களின் மனம் மெதுவாக வெண்ணெய் போல் உருகியது. எவ்வளவு பெரிய துறவி, எவ்வளவு பெரிய மகான், இவரை போய் அடிக்க மன்னர் கட்டளையிட்டிருக்கிறாரே. கடைசியில் அவர்களே காலில் விழுந்து, ஐயா ஹரிதாஸ் டாக்கூரே, நீங்கள் உயிரை விட்டாதான் எங்களுக்கு நிம்மதியாக அரசவையில் போய் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் மன்னர் எங்கள் உயிரை எடுத்து விடுவார், நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்.
அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஹரிதாஸ் தாக்கூர் உயிரை விட்ட சடமாக கீழே விழுந்தார். அப்போ கூட காவல்காரர்கள் என்ன செய்தார்கள்? கையில் இருந்த ஈட்டியும் வேலையும் வைத்துக்கொண்டு அந்த உடலை குத்தி பார்த்தார்கள். அதுக்கப்புறம் தூக்கி நீரில் வீசி விட்டார்கள். அப்படியே அந்த உடல் நீரில் மிதந்து அக்கறையில் போய் புத்துணர்ச்சியுடன் எந்திரிச்சு அவர் மறுபடியும் ஹரிநாமத்தை ஜபம் செய்து நடக்க ஆரம்பித்து விட்டார். நாம ஜபம் செய்பவர்களுக்கு அழிவே கிடையாது. எவ்வளவு பெரிய சோதனை! அப்புறம் அவர் தன்னுடைய பிற்காலங்களில் ஜெகநாத்புரியிலேயே சரணடைந்து கடற்கரையில் ஒரு சிறு குடிசை போட்டுக்கொண்டு அங்கே இருந்து 3 லட்சம் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவர் மற்ற மதத்தில் பிறந்ததுனால் அவருக்கு கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன செய்வார்? அவரே தினமும் பிரசாதம், ஜெகநாதர் பிரசாதை எடுத்துக்கொண்டு நாள் தவறாமல் ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பதற்காக வருவார். வந்து நாமத்தின் மகிமையை ஹரிதாஸின் வாயால் கேட்பார். ஏன்னா தினமும் 3 லட்சம் நாமம் ஜபம் செய்யக்கூடிய ஒரு மனிதரின் திருமுகத்திலிருந்து அவர் வாயிலிருந்து கேட்பது ஒரு சிறப்பு. மகாபிரபு கேட்பார். கேட்டு ஆனந்தத்தில் நடனமாடுவார். ஒரு முறை பார்த்த பொழுது ஹரிதாஸ் தாக்கூர் படுத்து கொண்டு ஜபம் செய்கிறார். மகாபிரபுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இவர் செய்ய மாட்டாரே, நாமத்திற்கு அப்படி ஒரு பொருட்டே கிடையாது. நின்று கொண்டு நடந்து கொண்டு இருந்து கொண்டு எப்படி வேண்டுமென்றாலும் ஜபம் செய்யலாம். இல்லை நம்மளை மாதிரி தூங்கி கொண்டும் ஜபம் செய்யலாம். அதற்கு அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூரை போன்ற ஒரு உயர்ந்தவர் படுத்து கொண்டு ஜபம் செய்கிறாரே, கொஞ்சம் வியப்பாக இருந்தது. என்ன ஹரிதாஸ், என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே, மகாபிரபு என் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னால் நிற்க முடியல, உட்கார முடியல, ரொம்ப கவலையாக இருக்கிறது, எனக்கு நாமத்தை சரிவர ஜபம் செய்ய முடியவில்லையே என்று கவலையாக இருக்கிறது. மகாபிரபு புரிந்து கொண்டார். உடலிலிருந்து உயிர் பிரியும் நேரம் வந்து விட்டது என்று புரிந்து கொண்டார். ஹரிதாஸ், உன்னால் முடியலன்னா நீ ஜபம் செய்ய வேண்டாம் என்று மகாபிரபு, யார்கிட்டையாவது மகாபிரபு சொல்லுவாரா நீ ஜபம் பண்ண வேண்டான்னு? ஹரிதாஸிடம் சொன்னார், உன்னால் முடியவில்லை என்றால் நீ ஓய்வெடுத்துக்கொள். ஹரிதாஸ் சொன்னார், இந்த உடல் உலகத்தில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நாமம் கூட ஜபம் பண்ணலைன்னா இந்த உடல் எதற்கு என்று பிரார்த்தனை செய்து, ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எனக்கு இருக்கு. மகாபிரபு என்ன என்று கேட்டார். என் உடலிலிருந்து உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல, மகாபிரபு ஹரிதாஸை தன் மடியில் எடுத்து படுக்க வைத்து கொண்டார். ஹரிதாசர் அந்த தாமரை முகம், சைத்தன்ய மகாபிரபுவின் தங்க நிறத்தில் இருந்த தாமரை முகத்தை மனதார பார்த்து கொண்டு கண்கள் நிறைந்து நாமத்தை ஜபம் செய்தார். சில வினாடிகளில் உயிர் பிரிந்தது. மகாபிரபு அந்த பரமாச்சாரிய நாமாச்சாரியனான ஹரிதாஸ் தாக்கூரின் உடலை எடுத்துக்கொண்டு ஆனந்த நடனம் ஆடினார். வைணவர்களுக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் வரை இறைவனுக்கு தொண்டு செய்வார்கள், உடலை விட்டு பிரிந்தால் இறைவனடி சேர்ந்து அங்கு தொண்டு செய்வார்கள் என்று நடனமாடி பகவானே தன் கையால் ஹரிதாஸ் தாக்கூருக்கு அந்த குழியை தோண்டி சமாதி வைத்து, சந்நியாசியான சைத்தன்ய மகாபிரபு தன் அங்கவஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊர் மக்களிடம் பிச்சை எடுக்கிறார். மகாத்மாவான ஹரிதாஸ் தாக்கூர் உயிரை விட்டார். அவதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஒரு திருவிழா செய்து அவர் உலகத்தை புகழை உலகமறிய பாடி எல்லாருக்கும் விருந்து கொடுக்க வேண்டும், நீங்கள்லாம் என் தானம் பண்ணுங்க. பக்தர்கள் கண்கள் நிறைந்து போன. மகாபிரபு எதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை, நானே தான் செய்வேன் என்று சொல்லி மகாபிரபு கீர்த்தனம் செய்து கடை வீதிகளில் போய் பிச்சை கேட்டார்.
அவரும் அடுத்த சில நாட்கள் யாரை பார்த்தாலும் ஹரிதாஸ் தாக்கூரின் புகழையே பாடிக்கொண்டிருந்தார். கலிகாலத்தில் அனைத்து வேதங்களின் சாரம், எல்லா ஞானம், அனைத்து வித்யா எல்லாமே ஹரிநாமத்தில் அடக்கம். ஹரிநாமத்தை ஜபம் செய்யக்கூடிய மனிதர்கள் கலிகாலத்தில் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். ஹரே கிருஷ்ணா.